காஞ்சிபுரம் மாவட்டம் முட்டுக்காட்டில் உள்ள மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடி மீன் வளர்ப்பு முறைகள் மற்றும் வளர்ப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் பற்றிய நுண்ணறிவுகளை பெற்றார். பின்னர் ஆராய்ச்சியாளர்களுடன் அவர் ஆற்றிய உரையில் உற்பத்தியை அதிகரிப்பதிலும் செலவுகளை குறைப்பதிலும் கடல்வாழ் உயிரினங்கள் நோய்களை தடுப்பதிலும் அவற்றின் தாக்கத்தை குறிப்பிட்டு பேசினார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்றுமதி 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பை எட்ட வேண்டும் என்று கூறிய சௌஹான் மீன் வளர்ப்பில் மதிப்புமிக்க பணியை தொடர ஆராய்ச்சியாளர்களை வலியுறுத்தினார். பழனியில் கஞ்சா புகைப்பது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள சிறுவர் பூங்காவில் கஞ்சா புகைத்து போதையில் விழுந்து கிடப்பது போல இளைஞர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். இந்த வீடியோ வைரலாகி பொதுமக்கள் பலரும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இதனையடுத்து இணையத்தில் வீடியோ வெளியிட்ட நபர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கஞ்சா வியாபாரியை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் பாலசமுத்திரத்தை சேர்ந்த சிவகுமார், மகாபிரபு உள்ளிட்ட 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் கஞ்சா புகைக்க பயன்படுத்திய உறிஞ்சி கைப்பற்றப்பட்டு வழக்கு பதிந்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் 4 மீது வழக்கு தொடரப்பட்டு தனிப்படையினர் தேடி வருகின்றனர். பல்லடம் அருகே கோவில் உண்டியலின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் குறித்து மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வேலம்பாளையம் பகுதியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கன்னியாத்தாள் கோவில் அமைந்துள்ளது. அங்கு இடுவாய் பகுதியைச் சேர்ந்த வெள்ளையங்கிரி என்பவர் பூசாரியாக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல பூஜைகளை முடித்துவிட்டு கோவிலை பூட்டிவிட்டு வீடு திரும்பிய வெள்ளையங்கிரி மறுநாள் காலை கோவிலுக்கு பூஜை செய்ய வந்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு அதனுள் வைக்கப்பட்டிருந்த உண்டியலும் உடைக்கப்பட்டிருந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் மங்களம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் கோவிலின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி அருகே சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் நினைவு தூண் திறப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டாளங்குளம் அழகுமுத்து அருகிருஷ்ணர் கோவில் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் நினைவு தூண் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக யாதவ மகாசபை நிறுவன தலைவர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு நினைவு தூண் மற்றும் அங்கு நிறுவப்பட்டிருந்த கல்வெட்டை திறந்து வைத்து பாஞ்சாலங்குறிச்சியில் குமார அழகுமுத்து என்ற நூலை வெளியிட்டார். இவ்விழாவில் அழகுமுத்துக்கோன் வாரிசுதாரர்கள், அழகுமுத்துக்கோன் பேரவை நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் வரும் 11ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 314வது ஜெயந்தி விழா அரசு விழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை எம்எல்ஏ கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மும்மலைப்பட்டி கிராம மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 6.45 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒட்டப்பிடாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், கயத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.